வணக்கம். மீசை யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, சங்ககிரியில் இருந்து கொங்கனாபுரம் ஓமலூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஒருக்காமலை, ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஒருக்காமலை மேற்கு பக்கம், அதாவது மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னதானம், அமாவாசை அன்னதான குழுவில் இப்போ நம்ம இருக்கிறோங்க. மீசை யூடியூப் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்திரை 1 அமாவாசைங்க. இந்த அமாவாசையில் மிகவும் சிறப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு தாலி கயிறு, ஜாக்கெட்டு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேற்கு பக்கம் தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சுவாமிங்கிற மணி அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை பற்றி தான் கேட்குறோம். ஐயா அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த சேவகர்ங்கிற சொல்லி பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சென்னையில் திரைப்பட நடிகை நளினி அவருடைய கையினால் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி விளக்கம் கேட்குறோம். அதுக்கும் ஐயா பதில் சொல்கிறாரு. அதை பற்றி கேளுங்க. மீசை யூடியூப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க நண்பர்களே. முழு வீடியோவை கேளுங்க, முழு வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, போயிட்டே இருக்கு. சுவாமி என்கின்ற மணி அவர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நல்ல சேவகர் விருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மெட்ராஸில். அதை பற்றி விளக்கம் கேட்குறோம். அதுக்கும் அவர் விளக்கம் சொல்கிறாரு. ஐயா விளக்கம் கொடுக்குறாரு. அதையும் நீங்கள் தெளிவாக வீடியோவையும் கேளுங்க. ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா முழு வீடியோ. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்ககிரி ஒருக்காமலை மேற்கு பக்கம், வரதராஜ பெருமாள் மேற்கு பக்கம், கொங்கனாபுரம் ரோட்டில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக, அதாவது கடந்த காலம் ரொம்ப வருஷமாக சிறப்பான அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது. ஐயா பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ ஐயா தான் அதை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து சிறந்த சேவகர்னு சொல்லி சென்னையில் அவார்டு கொடுத்துருக்குறாங்க, அதாவது விருது கொடுத்துருக்குறாங்க. அந்த விருதை பற்றி விளக்கம் கேட்குறோம். அதுக்கு ஐயா சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருஷப்பிறப்பு, அதாவது சித்திரை 1, சித்திரை மாதத்தில் அமாவாசை. இன்றைக்கி இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஜாக்கெட்டு, தாலி, குங்குமம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதனுடைய விளக்கம் என்னன்னு இப்போ ஐயா கிட்ட கேட்குறோம். ஐயா சொல்லுவார். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் என்னங்க? என் பேர் மணிங்கிற சாமி மணி. ஐயா இப்போ இந்த ஒருக்காமலை கோயிலில் இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை ஆண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இது வந்து 205 அமாவாசை. 205 அமாவாசை. சிறப்பான அன்னதானம் 18 வருஷமாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சிறப்பான அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிறந்த சேவகர் அப்படின்னு சொல்லி விருது வாங்கினதா சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? எங்கே வாங்கினீங்க? யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? அது உண்மைதானே. வந்து இது வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. சரிங்க. அது ஒரு பையன் சேலம் மாவட்டத்துக்கு, ஒருத்தர் கோயம்புத்தூர் இருக்காங்க. சரிங்க. அவங்க சங்கீத்தில் சர்வே பண்ண வகையில் வந்து நம்ம அன்னதானத்தை கேள்விப்பட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. சரி, இந்த மாதிரி 205 அமாவாசை நடத்திட்டு இருக்கோம். சரிங்க அப்படின்ட்டு பண்ணாங்க. சரிங்க. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி சென்னையில் வந்து அவார்டு கொடுங்க. சரிங்க. நீங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணிக்கிற வரணும்னு சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் அது அன்றைக்கே வந்து நளினி மேடம் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓ, சினிமா நடிகர் நளினி மேடம். நளினி ராமராஜன் மனைவி. ஆமாங்க. அவங்க பேரரசு 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 ஃபங்க்ஷன், ஒரே நாளில் 2 ஃபங்க்ஷனுங்க. ஆஹா. பெஸ்ட்டு அச்சீவர் அவார்டுங்க, சிறந்த சமூக சேவை. அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கு பின்னால் வந்து இந்த அன்னதானம் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு எங்களுக்கு வந்து பொதுமக்கள் வந்து லாரி ஓனர்ஸுங்க, ஒர்க் ஷாப்காரங்க, டபுள்ஸ்காரங்க, பொதுமக்கள், தங்காயூர், எடப்பாடி, இந்த சுற்றுவட்டார பொதுமக்கள் பூரா வந்து எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து எங்களுக்கு அன்னதானத்துக்கு உதவி பண்ணுறாங்க. உதவி பண்ணுறாங்க. அவங்க வந்து நிதி உதவி பண்ணலாம், அது வேலை செய்ய முடியாது. கண்டிப்பாக பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நடத்திட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பாக. இது வந்து இது வரைக்கும் முன்னே வந்து நாங்கள் வந்து இந்த கணபதி ஹோமம் நடத்திருக்கோம், மருத்துவ முகாம் நடத்திருக்கிறோம், கபசுர குடிநீர் கொரோனா காலத்தில் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறையா சேவைகள்லாம் பண்ணியிருக்கோம். கண் சிகிச்சை முகாம், ரத்தான முகாம் எல்லாம் நடத்திருக்கோம். இப்போ இந்த சித்திரை அமாவாசைக்கு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுங்க மனசுக்குள்ள. சரி, வந்து பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் பிட்டு,
மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இது கொடுக்கலான்னு ஒரு மனசுக்குள்ள வந்து ஏற்பாடு பண்ணிச்சிங்க. இல்லை அதான் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோவில் போட்டுட்ருக்கிறீங்க, ஆடியோ ரெக்கார்டு போட்டிருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்திரை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஜாக்கெட்டு இந்த மாதிரி தாலிப்பாக்கி இந்த மாதிரி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறதா இப்போ வந்திருக்கிறோம். அதனுடைய விளக்கம் தான் இப்போ கேட்குறது. சரி கொடுப்போம், மக்களுக்கு தானே கொடுக்குறோம். மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறோம், மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுக்கலாம். சரி தான் கொடுத்ததுங்க. சரி அது வந்து அதனுடைய நோக்கம் என்னங்கிறது ஆஞ்சநேயருக்கும் ஒடுக்காமலானவர் வந்து நமக்கு அது விளக்கம் சொல்ல தெரியாது. நோக்கம் மனசில் நினைச்சோம் கொடுக்குறீங்க. ஓகே நடந்தாலும் சிறப்பாக நடக்குதுங்க. மக்கள் ஒத்துழைப்புன்னு இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்வோம். இன்னும் இந்த இடத்துல வந்து வெயிலுக்கு வந்து ஒரு கொட்டாய் போடணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஏற்பாடு ஆயிரும் இல்லையா? ஆமாங்க, எல்லாம் வரதராஜ பெருமாள் ஒரு காமலை கொடுத்துருவார் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 205ங்களா? 205. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறாரு இப்போ 205வது மாதம், 205 மாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாதம் வந்து சிறப்பான அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, பொதுமக்களுடைய வருமானம், அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்கிறாரு. நல்ல சிறப்பான விருது, அன்னதானத்துக்கு சிறப்பான விருதும் கிடைச்சிருக்கு. அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல விருது கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷப்பிறப்பு சித்திரை 1 தமிழ் மாதம். அந்த சித்திரை 1 பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஜாக்கெட்டு, தாலி, குங்குமம் இதெல்லாம் கொடுக்குறதா சொன்னாங்க. அதே ஐயா கிட்ட விளக்கத்தை கேட்டால் ஐயாவும் சொல்லிட்டாரு. மீசை யூடியூப் உடனுக்குடனே உங்களுக்கு பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க மீசை யூடியூப்.